கேரளாவில நிறைவேற்றுறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து இன்னைக்கு கோவில் பூசாரியா வர முடியுது. இவங்க நான் கேட்க பெரிய கோவில் இருக்குல்ல, பழனி, இந்த திருப்பரங்குன்றம், தஞ்சை பெரிய இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை வந்து உங்களால அச்சாரா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சுச்சா? இன்னி வரைக்கும் கிடையாது. ஆனா இது அவங்க பேச மாட்டாங்க. ஆரியத்துவ இந்துத்துவ முன்னணி கும்பல் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிராமண ஆதிக்கம் கோயில இருக்கணும், சமஸ்கிருத ஆதிக்கம் நீடிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோவிலை விட்டு பிராமணனை வெளியேற்ற முடியவில்லை, கோவிலை விட்டு ஏன் சமஸ்கிருதத்தை வெளியேற்ற முடியவில்லைங்கிறதுக்கு இவங்க காரணம் சொல்லணும். இன்னும் இவங்க மாற்றாவை வைத்து அன்னை தமிழ் திட்டம், அர்ச்சனை திட்டம் வெற்றி பெற்றிருக்கணும், அதுவும் நடக்கல. அப்ப இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஆரியத்துவாவுக்கு உடன்பாடாதான் இருக்கு. ஆரியத்துவத்துக்கு நெருக்கமான கூட்டாளியா இருந்து கொண்டு செய்கிறார்கள். இரட்டை குழந்தைகள், எங்களோட தலைவர் மணியரசன் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்வார்கள், ஒரு வேறு இரட்டையர்கள் தானே. ஆரியத்துவம் திராவிடமும் ஒரு கடலில் உருவானவை, ஒரு செடியில் பூத்த இரு மலர்கள் அப்படின்னு நான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிடமும் ஆரியமும் இன்றைக்கு தமிழ் தேசியம் வளரக்கூடாது என்கிற அடிப்படையில் ஆரியமும் அதான் சொல்லுது, திராவிடமும் அதான் சொல்லுது. சண்டையை வந்து நம்ம ரெண்டு பேரும் போடுற மாதிரி போடுவோம். ஏன்னா எது சண்டை? அட்டக்கத்தி சண்டை. நம்ம போடுறது ரெண்டு பேருமே அட்டக்கத்தி சண்டை. தமிழ் தேசியம் வளரக்கூடாது. தமிழ் தேசியம் வளர்ந்தால் தமிழருடைய மெய்யியல் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு நாம தமிழ் தேசியம் வளர்ந்திருந்தால் இன்னைக்கு முருக வழிபாடு என்பது தமிழர் கைக்கு வந்திருக்கோம். தமிழர் கைக்கு வந்த பிறகு இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மாதிரி ஆட்டம் போட முடியுமா?